இந்த ஸ்டேஜில் பன்னீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த vlog பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் 2 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் நான் வந்து ஒரே vlogல ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் சூப்பரான ரெசிபிஸ் இருக்கும், அழகான ஃபங்க்ஷன் வீடியோட கிளிப்பிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப அழகான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிதுன் குட்டியோட போனல் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் எங்களால் எடுக்க முடியல. ஸோ பயங்கர பிஸியாக இருந்தது ஃபங்க்ஷன் டே அன்னைக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்தது தான் வந்து ஒரு வீடியோவே நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். 11 சண்டேக்கா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. அண்ட் அப்பா அம்மா நான் சாய் பிரணக்குட்டி எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து வந்தோம். இந்த மண்டபம் வந்து நம்ம vlog ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷன் பண்ணதும் இங்கே தான். பிரணக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணோம். ரொம்ப ராசியான மண்டபம். அண்ட் வந்து இங்கே வந்தாலே பழைய நினைவுகள். ஒரு பிரணக்குட்டி எவ்வளோ குட்டி குழந்தையாக இருப்பாள். அவனுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் காஸ்டியூமில் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். நீங்கள் வந்து பெரியவனாகி இங்கே விளையாடிட்டு இருக்கா. நான் அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு உண்டு. ரொம்ப ராசியான மண்டபம். உள்ளே வரும்போதே அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டே வந்தோம். இங்கே ஃபங்க்ஷனும் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி வேலை, பெருசாக எங்களுக்கு எதுவும் வேலை இல்லை, இருந்தாலும் சின்ன சின்ன வேலை வந்து அங்கங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு இந்த சாரீ கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இவ்வளோ பிரைட்டாக வந்து மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த தடவை இப்படி தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நல்லா பிரைட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். ஏன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடும். பட் ஃபோட்டோஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா இருக்கணும். அதுக்கெலாம் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் மாமா ரோல் வந்து அதிகம். கீழேருந்து தூக்கிட்டு வருது அண்ட் வந்து மிதுன் குட்டிக்கு மாலை போட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து மாமா தான். ஸோ அதனால் சாய் எல்லாமே அங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ பேசுறது கேட்கும் தெரியல. ஒரு வழியாக ஆரம்பிச்சிருச்சு ஃபங்க்ஷன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. வர்றவங்களை ரிசீவ் பண்ணுறது தான் வேலை. சரண்யாக்காவை பிடிக்கவே முடியல. பயங்கர பிஸி அவங்க. அண்ட் அவங்களோட ட்ரெஸ்அப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க செலக்ட் பண்ண ஜுவல்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து பேங்கிள்லாம் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க பேங்கிள் எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸசைஸா?
జరుగు అన్న జరుగు అవునా இங்கே பாருங்க எனக்கோசரம் ஒன்றே ஒன்று தேங்க்யூ அண்ட் ஃபோட்டோ செக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் பூனல் போட்டு முடிச்சுட்டு அடுத்து குமார போஜனம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் சரண்யாக்கா பேங்கிள் சொன்னேன் இல்லையா, அதை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. எனக்கு எங்கே எக்ஸாக்டாக வாங்கினாங்கன்னு தெரியல, டீட்டெயில் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே அந்த சாரீ கலருக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டால் மாதிரி இருப்பாங்க. வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. நான் ஃபுல் அவுட்ஃபிட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அண்ட் ஃபங்க்ஷனில் வீடியோஸ் வந்து இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்தவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, அடுத்து சாப்பிட சொல்கிறது. ஸோ அடுத்தடுத்து நிறைய வேலை இருந்தாலும் ஃபோன் வந்து எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்ததை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட வ்ளாக்லேயே ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன ரெசிபி வந்து பார்க்கலாம். அண்ட் அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. பிரணக்குட்டிக்கு கிளாஸ் இருக்குது அண்ட் சாய்க்கும் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி சாய்க்கு பார்த்திங்கன்னா பர்த்டே. அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் அந்த லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி லன்ச் மெனு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். பன்னீர் பிரியாணி. பட் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் அப்படியே நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஒரே மாதிரி 1 pot ரைஸ் மாதிரி பண்ணாமல், குக்கரில் ஒன்றா போடாமல் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ண போகிறோம் ரைஸு அண்ட் வந்து கிரேவி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் புதினா அண்ட் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி அண்ட் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு டம்ளருக்கு 5 மடங்கு தண்ணி சொல்லுவாங்க. நம்ம ரைஸ் போட்டிருக்க அளவுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் மாதிரி வடித்து தனியாக எடுத்துக்க போகிறதுனால நமக்கு இது ஓகே தான். ஆனால் இந்த தண்ணியோட 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த பக்கம் வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் லாஸ்ட்டாக மேலே தூவ போகிறோம். ஒருத்தன் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? பன்னீர் பிரியாணி. வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனுவாக வந்து சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுற பன்னீர் பிரியாணி. ஒரு தடவை லாவணியக்கா வீட்டில் சாப்பிட்டான். ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம போட்ட லெமன் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரைஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது லாஸ்ட் டைம் அவங்க பண்ணும்போது. இந்த பாட்டுமே வந்து எதுக்குமே எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரே கருப்பு வானொலி பார்த்திங்கன்னா 2 சாம்பார் காய்க்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் போடலாம். ½ hour ஊறிடுச்சு. நம்ம கரெக்டாக வந்து
பதம் பார்த்து இதை எடுத்துடலாம். 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். இங்கே ஆயில் சேர்த்தாச்சு, நம்ம பட்டரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னும் குக் ஆகலை. குக் பண்ணலடா தெய்வமே. ஹேண்ட் வாஷ் பண்ண போ, எச்சதோட்டு போ. ஸோ எனக்கு பன்னீர்னால் வந்து அவ்வளோ பிடிக்குது. ஸோ இதே மாதிரி மஷ்ரூம் பண்ணலாம், நல்லா. மோஸ்ட்லி அது நம்ம பண்ணுற நார்மல் பன்னீர் டிக்கா தான். இந்த மசாலாவோட சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ப்ரான்ஸ் எப்போவுமே அப்படி தான் ரெடி பண்ணி தருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒன்றே குக் பண்ணாமல் சாப்பிட ஒன்றே குக் பண்ணாமல் சாப்பிட கூடாது. இது ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணியாச்சு. இதை வடித்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கணும். இதை வடிச்சிடலாம். நீங்கள் பன்னீரும் ரெடி. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலா, கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். ஃபோனில் பார்ப்போம்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரைஸில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். வேணுன்ற அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், பிரியாணி பவுடர், சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே வா, நான் ஆச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பன்னீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பன்னீரோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டேன். நீங்கள் ரைஸ் மேலே கூட போட்டு சாப்பிட்லாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. மசாலா ரெடி. இங்கே மசாலா ரெடி. நம்ம இப்போ ரைஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா சுட 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 சாப்பிடும்போது. இதுக்கு வந்து ரைத்தா அண்ட் மீல் மேக்கர் போட்டு நான் சுக்கா பண்ணியிருந்தேன். நல்லா ஸ்பைஸியாக, ஏன்னா அவங்களுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். பிரியாணி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது தம் மாதிரி போட்டு கூட ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் ரெடி பண்ணலாம். இல்லை லேயராக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷன் வீடியோ, ஃபங்க்ஷன் வீடியோ அண்ட் ரெசிபி, ஸ்கின் கேர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மர் சீரீஸ் நம்மளோட ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வந்து பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.